வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு. வெளியாக உள்ள குட் நியூஸ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் உயர்த்தப்படுகிறது. அதன்படி ஜூலையில் அது குறித்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் 50% அகவிலைப்படியை பெறுகிறார்கள். இது ஜனவரி 2024 முதல் நடைமுறையில் இருக்கிறது. இந்த நிலையில் ஜூலை மாதம் அகவிலைப்படி 4 முதல் 5% அதிகரிக்கக்கூடும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மத்திய அரசு பணியாளர்கள் சம்பளம் உயரப்போகிறது. ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு ஜனவரி முதல் ஜூலை வரையிலான AICPA குறியீட்டு எண்களின் அடிப்படையில் முடிவு செய்து அறிவிக்கப்படும். தற்போது நடைமுறையில் உள்ள 50% அகவிலைப்படி ஜனவரி 2024 வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கான 4% அகவிலைப்படி அதிகரிப்பு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்டது. ஜூலை மாத அகவிலைப்படி உயர்வு பற்றி ஆகஸ்ட் மாதம் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் மாதத்திலிருந்து இது வழங்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. அப்போது முந்தைய மாத பாக்கி தொகையும் சேர்த்து வழங்கப்படும். ஜூலை மாத அகவிலைப்படியை கணக்கிட AICPA குறியீட்டு எண்கள் தொடர்ச்சியாக வெளியிடப்படவில்லை. ஜனவரி 2024 குறிய எண்களை மட்டுமே வெளியிட்டுள்ளது. விரைவில் முழுமையான விவரம் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி அகவிலைப்படி 50% ஆனவுடன் அது பூஜ்ஜியமாக்கப்பட்டு அகவிலைப்படி தொகை அடிப்படை ஊதியத்துடன் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் இது கட்டாயமல்ல. எனவே அடுத்த முறை அகவிலைப்படி 50%க்கும் மேல் செல்லும் பொழுதுதான் அது பூஜ்ஜியம் ஆக்கப்படும் என சிலர் கூறுகிறார்கள். புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு AICPA குறியீட்டு எண்கள் வெளியிடப்பட்டு அகவிலைப்படி உயர்வு பற்றி அறிவிப்பு வெளியாகலாம் என நம்பப்படுகிறது. ஆனால் இதற்கு அதிகாரப்பூர்வமாக எந்தவித உத்தரவாதமும் கொடுக்கப்படவில்லை. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும்.